அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை அநேகர் கேட்கும்படி காணும்படி நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி தாழ்மையோடு வேண்டுகின்றோம். உங்களுடைய கடிதங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். சத்தியவசன நிகழ்ச்சி என்பது வேத வசனத்தை மையப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாகும், அந்த ஊழியமாகும். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்வை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே சவுல் ராஜாவாகிய தன்னுடைய விரோதி அவன் இறந்தபோது, அவன் மடிந்து போன போது அவனுடைய உணர்வுகள் எப்படி இருந்தன, அவனுடைய ரியாக்ஷன், அவனுடைய பதில்கள் எப்படி காணப்பட்டன என்பதை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு செய்திகளிலே சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலும் யோனத்தானும் இறந்த செய்தியை கேட்டபோது அவனுடைய உணர்ச்சிகள் அல்லது அவனுடைய மனப்பான்மை அல்லது அவனுடைய பதில்கள் எப்படி இருந்தன என்பதை இறுதியாக மிக தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் அங்கே சவுலுக்கும் என்ன உறவு என்றால், சவுல் என்பவன் ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக காணப்பட்டவன். சாமுவேலால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாமுவேல் என்கிற மனிதன் அவனை அபிஷேகம் பண்ணி அந்த அளவிற்கு முதல் ராஜாவாக காணப்பட்டவன். அந்த மனிதனை ஆண்டவர் கீழ்ப்படிய அழைத்தார். ஆனால் சவுல் ராஜா பல இடங்களிலே பூரணமாக கீழ்ப்படிய மறுத்து போனான். பார்ஷலி ஒபீடியன்ஸ் என்று சொல்வார்கள். கொஞ்சம் கீழ்ப்படிந்தான், கொஞ்சம் கீழ்ப்படிய மறுத்தான், மறந்து போனான். அவனுடைய விளைவு என்ன? ஆண்டவரை மறந்தான். ஆண்டவரால் அவன் மறக்கப்படுகிற நிலையிலே காணப்பட்டான். வேத வசனம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சவுல் என்கிற ராஜாவை ஆண்டவர் கனம் பண்ணினார். ஆனால் சவுல் தன் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ஆண்டவரை அவன் கனம் பண்ணவே இல்லை. அதனுடைய முடிவு என்ன? ஆண்டவரால் அவன் அசட்டை படப்பட்டான். அவனுடைய முடிவு தற்கொலையாக முடிந்தது. அவன் ஆரம்பம் நல்ல ஆரம்பம், ஆனால் முடிவு மோசமான முடிவாக காணப்பட்டதை திருமுறையிலே வாசிக்கிறோம். இந்த சவுலால் தான் இந்த தாவீது அவன் வனாந்தரத்திலே ஓடி அலைந்து தன் உயிரை காப்பாற்ற பிரயாசப்பட்டவன். இந்த சவுலுடைய மகளைத்தான் இந்த தாவீது திருமணம் முடித்திருந்தான். சவுல் ராஜா தன்னுடைய மகளாகிய தாவீதின் மனைவியை தாவீதினிடத்திலிருந்து எடுத்து இன்னொருவனுக்கு திருமணம் செய்து முடித்து விட்டான். இப்படிப்பட்ட இடர்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, தாவீது வாழ்வதற்கு காரணம் யார் என்றால் சவுல் ராஜா தான். ஆகவே சவுல் ராஜாவுக்கு தாவீது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தார். அதே சமயத்தில் தாவீதினுடைய பிரச்சனைகளுக்கு மூலவேராக சவுல் இருந்தார். இவ்வாறு வாழ்ந்த இந்த தாவீதின் அனுபவத்திலே நல்ல விளைவுகள் என்ன? ஆண்டவரை நெருங்கினான், ஆண்டவரை பாடினான். அவனுடைய சங்கீதங்கள் இன்னும் நமக்கு அர்த்தத்தை கொடுக்கிற சங்கீதங்களாக காணப்படுகின்றன. இந்த சவுலும் யோனத்தானும் இறந்து போனான் என்கிற அந்த செய்தி கேட்ட உடனே சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அந்த உணர்ச்சிகளை, அந்த மனப்பான்மையை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய மனித சுவாபம் என்ன? நம்முடைய விரோதிகள் இறக்கும் பொழுது நாம் மகிழ்வோம், ஆறுதல் அடைவோம், விடுதலையை பெறுவோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய விரோதியாகிய சவுல் மடிந்த பொழுது அவன் துக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய உணர்ச்சிகளை சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 1:11 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு
அவர்கள் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள் என்று 12வது வசனம் சொல்கிறது. ஆகவே தாவீதும் அவனுடைய மனிதர்களும் சவுலும் யோனத்தானும் இறந்த பொழுது அந்த செய்தி கேட்டவுடனே வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். இஸ்ரவேலருடைய சுவாபம் என்ன? துக்கங்கள் வரும்போது வஸ்திரங்களை அவர்கள் கிழித்து கொள்வார்கள், ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்வார்கள். அதே வண்ணமாகத்தான் இங்கே சங்கீதக்காரன் ராஜாவாகிய சவுல் இறந்தபோது, தன் உறவினனான சவுல் ராஜா இறந்தபோது, தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பனான யோனத்தான் இறந்தபோது அந்த செய்தியை கேட்ட பொழுது அவன் வஸ்திரத்தை கிழித்து அழுது உபவாசித்து புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அருமையானவர்களே, முதல் ரியாக்ஷன், முதல் விளைவினை தெரியுமா? அவன் வஸ்திரங்களை கிழித்து அழுது அவன் புலம்பினான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம், அலசி பார்க்க அழைக்கப்படுகிறோம். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது தவறு கிடையாது. நாம் அழ வேண்டிய இடத்திலே அழுகிறது தவறு கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கூட லாசரு மரித்தபோது கல்லறைக்கு முன்பாக அவர் கண்ணீர் விட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எருசலேமுக்கு நேராக ஆண்டவர் அழுது அவர் கண்ணீர் விடுகிறதை நாம் திருமறையிலே வாசிக்க முடிகிறது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது தவறல்ல. அங்கே காண ஒரு கல்யாண வீட்டிலே மகிழ்ச்சியான சூழ்நிலையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது தவறல்ல. அதே சமயத்தில் துக்க வீட்டிலே துக்கத்தை வெளிப்படுத்துவது தவறு கிடையாது. அநேகர் உணர்ச்சிகளை அல்லது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது தவறு என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் வாய்க்கால்களை வழிகளை அவர் வைத்திருக்கிறார். சிலர் தங்களுடைய குடும்பத்தில் பிரியமானவர்கள் இறக்கும் பொழுது அமைதியாக மனிதர்களுக்கு முன்பாக தாங்கள் எந்த பாதிப்பு அடையாத அளவிற்கு ஒரு உறுதி உள்ளவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் மருத்துவ பெரியவர்கள் சொல்கிறார்கள், பல ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே நரம்பு தளர்ச்சிக்கும் அநேக மன சிதைவுக்கும் காரணம் அன்றைக்கு அழ வேண்டிய நேரத்திலே அழாமல் போனார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், சவுல் இறந்தபோது தாவீது துள்ளி குதிக்கவில்லை. சவுல் இறந்தபோது தாவீது மகிழ்ந்து பாடலை பாடவில்லை. சவுல் இறந்தபோது தாவீது தன்னுடைய முழு கூட்டத்தை அவன் கூட்டி வைத்து ஆடுகளையும் மாடுகளையும் அடித்து அவன் விருந்து அவன் செய்யவில்லை. மக்களோடு சேர்ந்து அவன் அழுது புலம்புகிறான். வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, அழுகளோடு அழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கல்யாண வீட்டிலே துக்க பிரசங்கத்தை பண்ணுவது ஒரு ஞானம் கிடையாது. அதே துக்க வீட்டில் போய் கல்யாண பிரசங்கத்தை பண்ணுவது ஒரு விவேகம் கிடையாது. எதை எந்தெந்த இடத்துல நாம் செய்ய வேண்டும் என்கிற கிருபைகள் ஆண்டவர் ஞானமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே முதலாவது அவன் தன்னுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தினான் என்றால், வஸ்திரத்தை கிழித்து உபவாசித்து அவன் உபவாசம் பண்ணி புலம்பினான் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக தன்னுடைய உணர்வுகளை, தன் துக்கத்தை அவன் எவ்வாறு வெளிப்படுத்தினான் என்றால், அந்த துக்க செய்தியை தைரியமாய் கொண்டு வந்த அந்த மனிதனை அவன் கொன்று போட்டு தன்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்திய மூலமாக அதை வெளிப்படுத்தினான். ஒருவேளை இந்த வாலிபன், அமெரிக்க வாலிபன் என்ன எண்ணியிருப்பான் என்றால், நிச்சயமாகவே தாவீது தனக்கு வெகுமதிகளை கொடுப்பான், தனக்கு அன்பளிப்புகளை கொடுப்பான், தன்னை கனம் பண்ணுவான், தன்னை பெரிய உன்னத ஸ்தானத்திலே வைப்பான் என்று எண்ணினான். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாயின் கூற்றின் வழியாக சங்கீதக்காரனாகிய தாவீது சவுல் ராஜாவின் மேல் வைத்த வைராக்கியத்தின் நிமித்தம், அத நல் வைராக்கியத்தின் நிமித்தம், சவுல் ராஜாவின் மகனாகிய யோனத்தான் மேல் வைத்த அன்பின் வைராக்கியத்தின் நிமித்தம் அந்த மனிதனை கொன்று போட்டான். அப்படியானால் ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அவன் தன்னுடைய துக்கத்தை தன்னுடைய உணர்வுகள் மூலமாய் வெளிப்படுத்தினான். இரண்டாவது, தன்னுடைய துக்கத்தை அந்த மனிதனை கொன்று போட்ட அந்த நியாய தீர்ப்பின் அந்த கட்டளை நிமித்தம் அவன் வெளிப்படுத்தினான். மூன்றாவது, சங்கீதக்காரன் சவுல் ராஜா இறந்தபோது அல்ல யோனத்தான் இறந்தபோது தன்னுடைய உணர்வுகளை அவன் எவ்வாறு வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். ஒரு புலம்பல் மூலமாக வெளிப்படுத்துகிறான். இந்த புலம்பலை குறித்து உங்களுக்கு விளக்கமாக இன்னொரு செய்தியிலே நான் சொல்லி இருந்தேன். ஆனால் அதில் விடப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அங்கே 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
21 2 சாமுவேல் 1:20 கில்பா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் இந்த புலம்பலை பாடும் பொழுது அழகாய் சொல்கிறார், கில்பா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமல் போவதாக. அங்கே பராக்கிரமசாலியுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே என்று சொன்னார். என்னுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பியது. இந்த கில்பா மலை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழும்பியது. 1 சாமுவேல் 31:1 பாருங்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்பா மலையிலே வெட்டுண்டு விழுதார். சவுலும் யோனத்தானும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் மாண்டு போன இடம் என்னவென்றால் கில்பா மலை. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த புலம்பலில் சொல்கிறார், கில்பா மலையிலே அங்கே மழை பெய்யக்கூடாது, பனி பெய்யக்கூடாது, காணிக்கைக்கேற்ற பலன்கள் தருகிற வயல்கள் இல்லாமல் போகட்டும் என்று சொல்லி தன் துக்கத்தை அங்கு வெளிப்படுத்துகிறதை அங்கு காண முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் அவர் இன்னொன்றையும் பாடுகிறார். 2 சாமுவேல் 1:21 சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டதே. இந்த இடத்திலே தாவீது சவுலுடைய அன்றைய நிலைமையை சொல்கிறார். ஏனென்றால் சவுல் ஒரு காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிற்காலத்திலே அபிஷேகத்தை இழந்தவர். ஆகவே அந்த மலையிலே தன் பட்டயத்தை உருவி அதன் மேலே விழுந்து தன்னை தற்கொலை பண்ணின அந்த மனிதரை குறித்து, சவுலை குறித்து இவர் எழும்ப சொல்கிறார், அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டதே என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 31 அங்கு வருகிறது. பெலிஸ்தர்கள் வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர்கள் மறுநாள் வந்தபோது 1 சாமுவேல் 31:8 அவர்கள் சவுலும் அவனுடைய 3 குமாரர்களும் கில்பா மலையிலே விழுந்து கிடக்கதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளே செய்தியை பிரசித்தும்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்த தேசத்தில் சுற்றிலும் அனுப்பி என்று சொல்லப்படுகிறது. 10வது வாக்கியத்திலே அவன் ஆயுதங்களை அஸ்ரோத் என்னும் தேவனுடைய கோவிலில் வைத்து அவன் உடலை பெஸ்ஸானின் அலங்கத்தில் தூக்கி போட்டார்கள். பாருங்கள், இந்த 2 வசனங்களும், அதாவது 1 சாமுவேல் 31 8, 9, 10 இந்த 3 வசனங்களும் எதை சொல்கிறது? சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவன் காணப்பட்டதை இங்கு சொல்லப்படுகிறது. இது ஒரு எச்சரிப்பு நமக்கு வருகிறது. நானும் நீங்களும் ஆண்டவருக்குள்ளே இருப்போமானால் கனமான இடத்தில் இருப்போம், மகிமையான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுவோம். தேவனுடைய உன்னதமான நோக்கத்துக்காக தேவன் என்னையும் உங்களையும் பயன்படுத்துவார். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை மறந்து ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகி ஆண்டவருடைய சூழ்நிலைகளை விட்டு கடந்து நாம் போகும் பொழுது என்ன நடைபெறும் என்றால், சவுல் ராஜாவினுடைய வீழ்ச்சி எனக்கு உங்களுக்கு பாடமாக காணப்படுகிறது. சவுலுடைய ஆயுதங்கள் எங்கே இருக்கிறது? அவனுடைய ஆயுதங்களை அஸ்ரோத் தேவனுடைய ஆலயத்தில் வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆயுதங்கள் ஒருவேளை வைக்கப்படாத இடங்களிலே வைக்கப்படும் என்றும், அதே சமயத்திலே பரியாச பொருளாக அவனுடைய தலையை வெட்டி பெலிஸ்தர்களுக்குள்ளே அங்கே அனுப்பப்படுகிற நிலையை எங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக வாழுகிற நாம் ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் நில்லாமல் வழுவி போனால் அநேகருக்கு நிந்தையாகவும், அநேகருக்கு அவப்பொருளாகவும், அநேகருக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற கருவிகளாக மாறிவிடுவோம் என்பதற்கு இந்த வசனங்கள் எச்சரிப்பாக இருக்கிறது. அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சவுல் இறந்தபோது தன்னுடைய உணர்ச்சிகளை, தன்னுடைய துக்கத்தை உணர்ச்சிகள் வழியாக வெளிப்படுத்தினான். தன்னுடைய இந்த மனிதனை கொன்று அந்த கட்டளை மூலமாய் வெளிப்படுத்தினான். 3வது அந்த உணர்ச்சிகளை அந்த பாடல் வழியாக, வார்த்தை வழியாக அவன் வெளிப்படுத்தினான். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 1 எடுங்கள். அங்கே அடைப்புக்குறியிலே 18வது வாக்கியம் சொல்கிறது,
வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஏன் இந்த வசனம் அடைப்பு குறியிலே எழுதப்பட்டிருக்கிறது? சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். யோனத்தான் வில் வித்தையிலே ஒரு சிறந்த ஒரு மனிதன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் தகப்பனுடைய உள்ளத்தின் எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு அடையாளத்தை சொல்கிறார். அப்போது ஒரு பிள்ளையாண்டனை அழைத்து அங்கே அம்பை எய்யவிட்டு அந்த அம்பை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போது அதன் மூலமாக தன் தகப்பனுடைய உள்ள கிடங்கை தாவீதுக்கு வெளிப்படுத்துவதாக சொன்னான். இதையெல்லாம் மனதில் வைத்துதான் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் போது அந்த யோனத்தானுடைய அந்த வில்வித்தையின் ஞாபகார்த்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும், அதாவது யூதா புத்திர அத்தனை பேருக்கும் அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதனுடைய பொருள் என்னவென்றால் மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த யோனத்தான் சவுல் இறந்ததை தன்னுடைய உணர்ச்சிகள் வழியாக தெளிவுபடுத்தினான். தன்னுடைய உத்தரவு ஆகிய அதன் வழியாக வெளிப்படுத்தினான். தன்னுடைய அருமையான பாடல் வழியாக அதை வெளிப்படுத்தினான். அந்த துக்கத்துக்கு அடையாளமாக நினைவுறுவதற்காக அந்த யுத்த வித்தையை யூதா புத்திரர் கற்றுக்கொள்ளும்படி அதை நியமித்து வெளிப்படுத்தினார். ஒருவேளை யூதா புத்திரர்கள் ஒருவருக்கொருவர் இவ்வாறு பேசி கொள்ளலாம். கற்பனையாய் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வில் வித்தையை நாம் கற்றுக்கொள்கிறோமே, இது எதற்கு காரணம் என்று ஒருவேளை கேட்டிருந்தால் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சிநேகிதனான யோனத்தான் நிமித்தம், சவுல் ராஜாவை நிமித்தம் துக்கத்தின் நாளிலே அவர்கள் அந்த ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்ட ஒரு வில் வித்தை என்று சொல்லி அதை சொல்லி இருக்கலாம். கற்பனையாய் சொல்கிறேன். ஆகவே 4 காரியங்களிலே தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினான். ஒன்று, அவனுடைய வாழ்க்கையிலே உணர்ச்சிகள் வழியாக. இரண்டாவதாக அந்த உத்தரவு என்பது என்ன, அந்த அமெரிக்க வாலிபனை கொண்டு போட்டது வழியாக. மூன்றாவதாக அருமையான அந்த பாடல் வழியாக. நான்காவதாக வில் வித்தையை நிறுத்துகிற அந்த நிலை நிமித்தம் வெளிப்படுத்தினான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, 2 விதமான மரணங்கள் நம்முடைய குடும்பங்களிலே அல்லது நம்முடைய நண்பர்கள் வட்டத்திலே சமுதாயத்தில் காணப்படுகிறது. ஒன்று நமக்கு பிரியமானவருடைய மரணம், இன்னொன்று விரோதிகளுடைய மரணம். பிரியமானவருடைய மரணத்திலே நம்முடைய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துவது இயற்கையானது, அது ஏற்கக்கூடிய நிலையாகும். ஆனால் விரோதிகள் மரணத்திலே அநேகர் அந்த விரோதிகளின் மரணத்திலே கலந்து கொள்வதில்லை, அதை விசாரிப்பதில்லை, அதை தவறாக விமர்சித்து பேசுவது உண்டு, எழுதுவது உண்டு, அதை மக்கள் மத்தியிலே பறைசாற்றுவது உண்டு. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய ஜீவியத்தில் தன்னுடைய விரோதிகள் மடிந்த அந்த சூழ்நிலையில் கூட, அந்த சூழ்நிலையிலே, அந்த மரணத்திலே தன்னுடைய உள்ள கிடங்கை, தன்னுடைய உணர்வுகளை, உள் சுவாபத்தை, உள் சிந்தனையை எப்படி வெளிப்படுத்தினான் என்று கற்றுக்கொண்டோம். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகத்தில் சொல்கிறேன், 4 கோணங்களிலே அந்த துக்கத்தை வெளிப்படுத்தினான். ஒன்று, உணர்வுகள் வழியாக. எவ்வாறு உணர்வுகள்? வஸ்திரத்தை கிழித்தான், அழுதான், உபவாசித்தான், புலம்பினான். அப்படியான உணர்ச்சிகள் வழியாக தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினான். இரண்டாவதாக அந்த அமெரிக்க பிள்ளையாண்டான் கொண்டு வந்த செய்தியை கொண்டு வந்தான் அல்லவா, அவனை கொண்டு போட உத்தரவு கொடுத்து அதன் மூலமாய் வெளிப்படுத்தினான். அவனை கொண்டு போட்டதின் விளைவாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். என்ன புரிந்து கொள்வார்கள்? சங்கீதக்காரனாகிய தாவீது சவுல் மேலேயும் யோனத்தான் மேலேயும் பகையாய் அல்ல, அவர்களை நேசிக்கிறான் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். மூன்றாவதாக ஒரு புலம்பல் பாடல் பாடி அவர்களை கனம் பண்ணி தன்னுடைய கனத்துக்குரிய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். நான்காவதாக அவர்கள் ஞாபகார்த்தமாக வில்வித்தையை மக்கள் மத்தியிலே தலைமுறை தலைமுறையாக படிக்க வைத்து அதன் மூலமாய் வெளிப்படுத்தினார். இன்றைக்கி அநேகர் சமுதாயத்தில் பார்க்க தங்களுக்கு பிரியமானவர்கள் இறப்பார்களானால் அந்த பிரியமானுடைய பேரிலே கலாசாலைகளை உருவாக்குவார்கள், பல்கலைக்கழகத்தை உருவாக்குவார்கள், கட்டடத்தை உருவாக்குவார்கள், தொழில் கல்விக்கூடங்களை உருவாக்குவார்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சவுல் ராஜாவும் அவனுடைய குமாரனும் இறந்ததற்கு ஞாபகார்த்தமாக
கலாசாலையை உருவாக்கவில்லை, அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கவில்லை. அவர்கள் பயின்ற பழக்கி வைத்த அந்த வில்வித்தையை மக்கள் படிக்கும்படி கட்டளையிட்டான். அதன் மூலமாய் தன் துக்கத்தை வெளிப்படுத்தினான். நாம் நம்முடைய துக்கத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? சிந்திப்போமா? செயல்படுவோமா? பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். விரோதிகள் மரிக்கும் பொழுது என்னென்ன செய்தான் சங்கீதக்காரன் என்று 2-3 செய்திகள் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த நல்ல செய்திக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய துக்கத்தை உணர்ச்சிகள் வழியாக, உத்தரவின் வழியாக, பாடல் வழியாக, ஆண்டவரே ஞாபகப்படுத்துகிற அந்த நிலைப்பாட்டை உருவாக்குறது வழியாக சங்கீதக்காரன் தன் துக்கத்தை வெளிப்படுத்துவதை வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எங்கள் விரோதிகள் ஆண்டவரை மடியும் போது, எங்களை பாதிப்புக்குள்ளானவர்கள் சாயும் போது, அவர்களை குறித்து நாங்கள் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறோம், என்ன விதமாக துக்கங்களை வெளிப்படுத்துகிறோம் என்று சங்கீதக்காரனுடைய கோணத்தில் நின்று எங்களை பார்க்க அறிய எங்களுக்கு உதவி செய்திருமை தோத்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற காண்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய உள்ளான மனிதனிலே ஆண்டவருக்குள் பலமாய் நிற்க அவர்களுக்கு பலந்தார். அற்புதம் நடக்கட்டும், அடையாளங்கள் நிகழட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.